12th நீட்டையும் சேம் டைமில் மேனேஜ் பண்ண முடியுமா? சேம் டைமில் ட்ரை பண்ணலாம், பட் லீவில் ஒர்க் பண்ணலாம்ல. மேனேஜ் பண்ண முடியுமான்ற டவுட்லேயே இருக்கிறத விட ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு நான் எடுத்த டிசிஷன் தான் இந்த டைம் டேபிள் மேக் பண்ணலான்னு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். பட் அதை ஃபாலோ பண்ண முடியுமா, நம்ம பண்ணுவோமா அப்படின்றது பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க். இந்த வீடியோவில் எப்படி டைம் டேபிள் மேக் பண்ணுறதுன்ற ஒரு அவுட்லைனையும் என்னோட எக்ஸாம்பிளையும் தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஓன் டைம் டேபிளை மேக் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த 3 minutes உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மேக் 4 columns. அந்த 4 columns எதுக்காக அப்படின்றத ஃபர்தராக சொல்கிறேன். செகண்ட் ஒன், பிஃபோர் மேக்கிங் அ டைம் டேபிள் பி ஸ்ட்ராங் அட் யுவர் சிலபஸ். அதுவும் நீட் பொறுத்த வரைக்கும் இப்போ ரேஷ்னலைஸ்ட் அண்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிலபஸ் என்ன அப்படின்றத அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் கன்சிடர் பண்ணி டைம் டேபிள் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த காலம் வந்து டாபிக், நீங்கள் அன்றைக்கி டேயில் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறக்காக. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட்டஸ், அந்த டேயோட எண்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் ரிமார்க்ஸ், டெஸ்ட் எழுதிருந்தீங்கன்னா அதோட ஸ்கோர்ஸ் ஆர் அந்த சாப்டர் எப்படி பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம். இன்னொரு சைடு டே ஆர் டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து மண்டே டு சண்டே வரைக்கும் எடுத்திருக்கேன், 1 week. நெக்ஸ்ட்டு சண்டே வீக் 1 டைம் டேபிள் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுன்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு வீக் 2 டைம் டேபிள் வந்து மேக் பண்ணலாம். பயோவில் 8th லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் 7 lessons ஒரு அளவுக்கு படிச்சிருக்கேன். இப்போ டைம் இருக்கும்போது நியூ லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக. கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. ஃபிசிக்ஸில் ஒரு லெசன் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ டைம் டேபிள் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, போர்ஷன்ஸ் என்ன அப்படின்ற ரெண்டையும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் டைம் டேபிளை வந்து மேக் பண்ணுங்கள். பயோவில் 10th லெசனுக்கு அப்புறம் 13th லெசன் தான் இருக்குது. 2 லெசன் வந்து 2024 போர்ஷன்ஸ் படி டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பேஸ்டாக நான் இப்போ டைம் டேபிள் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு சாப்டரில் ஹாஃப் சாப்டர் பர் டே அந்த மாதிரி அலோகேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ படிக்க முடியும் அப்படின்றத பேஸ் பண்ணி போடலாம். இல்லை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு டைம் டேபிள் மேக் பண்ணுங்கள். பட் ஒரு நாளைக்கு 2 லெசன் 3 லெசன்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியாது. பேக்லாக்ஸ் வந்து நிறைய ஆகிடும். நான் வந்து 1.5 சாப்டர் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு ஹோல் டேயில். அதுவே வந்து ஒரு ரியலிஸ்டிக்கானதை விட கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன். எவ்வளோன்னு ட்ரை பண்ணலான்றதுக்காக. ரொம்ப 3 லெசன்ஸ்லாம் வச்சா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் பேக்லாக்ஸ் வந்து அதிகமாகிடும். இங்கே நான் லெசன்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் டெஸ்ட். ஒரு லெசன் முடித்தா கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. அதோட ரிமார்க்ஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. வீக் 1 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். டைம் கேல்குலேட் பண்ணிவிட்டு வீக் 2 டைம் டேபிள் வந்து நம்மளால் பர்ஃபெக்டாக மேக் பண்ண முடியும். ஷார்ட் ரீகேப் ஆஃப் த வீடியோ. மேக் 4 columns. பி ஸ்ட்ராங் அட் யுவர் சிலபஸ். நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். ஹாவ் ரியலிஸ்டிக் டார்கெட்ஸ். கிவ் மார்க் டெஸ்ட். ஆட் ரிமார்க்ஸ். கம்ப்ளீட் யுவர் பேக்லாக்ஸ். ஒரு டைம் டேபிள் ஒர்க் ஆகலைன்னா அதை அனலைஸ் பண்ணிவிட்டு இன்னும் பெட்டரான டைம் டேபிளை மேக் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த டைம் டேபிளை நான் கம்ப்ளீட் பண்ணனா அப்படின்றத வீக் 2 பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஷைன் டுகெதர்.